வணக்கம் குருவே சரணம். ஞான புரிதல் குட்டியா பார்க்கலாம். அதாவது 5 பெத்தால் அரசனும் ஆண்டியாகுவான்ற ஒரு பழமொழி அந்த காலத்துல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கோம், சாதாரண இந்த பெண் பிள்ளைங்க 5 பெத்தா அரசன் கூட ஆண்டி ஆயிடுவான்னு நினைச்சுக்குவோம். அது கிடையாது. 5 பஞ்சபூத சக்திகளை அரசன் பெற்றானா அவனும் ஆண்டியாகி போவான். அது என்னன்னு ஞானத்துக்குள்ள இருக்கிற சூட்சும ரகசியம். அவனுக்குள்ள இருக்கிற பற்றுக்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டான். அரசனா இருந்தாலும் மன நிறைவோட வந்து வெளியில ஆண்டி போல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு தனிமையை நோக்கி சென்று விடுவான். அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் இதுதான். நம்மளாம் எதுவும் தெரியாத முட்டாள் மாதிரி அடுத்தவங்க சொல்றத நம்பிக்கொண்டு இருக்கிற வரைக்கும் நம்ம அடுத்தவங்க எடுப்பாரு கைக்குள்ளேயே வாழ்றோம். என்னைக்கு தன்னுள்ள இருக்கிற அனுபவத்தை பெற்று கொள்ளும் பொழுதுதான் அவன் அறிவாளியா மாறுறான்.